ஹாய் கார்ப்பரேட்ஸ், இது பேச்சுலர் குக்கிங். ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி முட்டை குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுட்டோம். ஸோ அடுப்பில் வந்து நம்ம கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சீரகம் போட்டு பொரிச்சிடுறோம். ஸோ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறோம். ஸோ பச்சை மிளகா போட்டுட்டோம். ஸோ பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் ஆனியனை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆனியனும் நம்ம போட்டாச்சு. ஆனியன் போட்டுட்டு ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். ஆனியன் போட்ட உடனே போட வேண்டாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் போடுங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உடனே தக்காளி போட வேண்டாம். நீங்கள் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும். ஓகேவா? இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு அப்படின்ற ஒரு ஸ்மெல் வரும். இந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறமாவே நீங்கள் தக்காளி ஆட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து ஃபுல் வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்க்கும்போது தான் எங்களுக்கு அதுக்கான வியூஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ வதங்கின ஆனியன், கருவேப்பிலை, கடுகு எல்லாமே தக்காளியில் மிக்ஸ் ஆகணும். ஸோ அப்போ தான் சீக்கிரம் வந்து தக்காளி ஹீட் ஆகிடும். தக்காளி சீக்கிரம் ஹீட் ஆனால் ஜூஸி ஆகிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஜூஸி ஆகலை அப்படின்னும் போது கொஞ்சம் உப்பு வந்து தக்காளியில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஜூஸி ஆகிடும். ஸோ சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. கடைசியாக நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு இல்லைனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உடனே அள்ளி போட்டுறாதீங்க. ஸோ நல்லா ஜூஸி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம தண்ணி லாஸ்ட்டில் ஆட் பண்ணோம். மசாலா. ஸோ ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ மஞ்சத்தூள் போட்டுட்டு எங்ககிட்ட முட்டை குழம்பு மசாலா வாங்கின்னு வரல, அதில் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்கன் மசாலா ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து மிளகா பொடி. ஸோ மிளகா பொடி இந்த மாதிரி மிக்ஸ்டு மிளகா பொடியை வாங்கிக்கோங்க. கரம் மசாலா, கறி மசாலான்னு சொல்லி தனித்தனியாக வாங்கி எல்லாத்தையும் எல்லா மசாலாவும் போடாதீங்க. நம்ம மிக்ஸ்டு மிளகா போய் வாங்கினா அதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பெப்பர் பவுடர். ஸோ பெப்பர் பவுடர் போட்டு ரெட் சில்லி பவுடர். ஸோ ரெட் சில்லி பவுடர் கலர் கான்ஸ்டண்ட்டாக வரதுக்காக கொஞ்சம் தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ நல்லா அந்த காரம் வந்து உங்கள் ஆனியன் அண்டு தக்காளியில் நல்லா ஊறதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம நல்லா கொதிக்க விடுறோம். ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் போடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறோம். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட போகிறீங்களோ அந்தளவுக்கு முட்டை வாங்கிக்கோங்க. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 முட்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ எங்ககிட்ட ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை உடச்சி நல்லா கலக்கிடுறோம். ஸோ நல்லா கலக்கும் போது வந்து தண்ணி ஊற்றிருக்கும் போது அது கொஞ்சம் நல்லா திக்னஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப வாட்டராக இல்லாமல் திக்னஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு முட்டை இல்லை 2 முட்டை வாங்கி இந்த மாதிரி உடச்சி அதை நல்லா கலக்கிடுவோம். உங்களால் எந்த அளவுக்கு கலக்க முடியுமோ அந்தளவுக்கு கலக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து வாங்கி வச்சுருக்க முட்டையை வந்து உடச்சி ஊற்றுறோம். ஸோ 4 பேர் இருந்தால் 4 முட்டை, 5 பேர் இருந்தால் 5 முட்டை, அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு முட்டை சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நாம் வந்து 3 பேர் இருக்கிறதால 3 முட்டை இருக்குது. 3 முட்டை நாங்கள் உடச்சி ஊற்றிட்டோம். ஸோ உடச்சி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை உடனே கலக்கிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், கலக்காமல் அப்படியே எடுத்து வச்சுருவோம். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றுக்கப்புறம் மூடி போட்டு வச்சுருங்க. அப்படியே இறக்கிடாதீங்க. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொத்தமல்லி போட்டு கலக்குங்க. கலக்கிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஸோ சொன்ன மாதிரி முட்டை இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் கலக்காமல் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா வரும். சென்டரில் நான் கலக்கினதால இந்த மாதிரி உடஞ்சிருச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லி பங்கு பிரிச்சுட்டு சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம பசங்களோட ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ குழம்பு எல்லாருக்கும் சர்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம தலைவரோட ரியாக்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட் வாய் வச்சுட்டாரு. ஸோ வச்சுட்டு உண்மையாகவே நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்கோர் கொடுத்துருவார்.